வெல்கம் டு நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மிளகு சாதம் தாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். நாம இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவு ரைஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு 3 டீஸ்பூன் நெய் போதுமானது. ஸோ நான் 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் நல்லா சூடான உடனே நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். 20 கிராம்ஸ் அளவுக்கு முந்திரி. நீங்கள் நிறைய முந்திரி போடுங்க, நல்லாயிருக்கும். இதில் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட நம்ம இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கணும். ஸோ இந்த மிளகு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிரியாணி ரைஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் நார்மல் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன், ரெகுலர் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மிளகு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. மிளகு அரைச்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ நமக்கு மிளகு சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.